ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்கும் விவகாரம் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்த குற்றச்சாட்டையும் அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அளித்துள்ள பதிலையும் தற்போது காணலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறை ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கருடன் நானே சொன்னேன், விஜயபாஸ்கர் அம்மா அவர்கள் பூர்ண குணமடைந்து நாம் வீட்டுக்கு உயிரோடு கொண்டு சென்றால்தான் மக்கள் நம்மளை நம்புவார்கள், கட்சிக்காரர்கள் நம்மளை நம்புகிறார்கள். அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் பொதுமக்கள் நம்மை வீடு தேடி வந்து அடிப்பான், ஞாபகத்தில் வைத்துக் கொள் என்று நான் சொல்லி அம்மா அவர்களை அமெரிக்கா சென்று சிகிச்சை அளிக்கலாம் என்று சொன்ன பொழுது அவர் பலவாறு என்ன காரணத்தாலும் மறுத்தார்கள். இதுதான் நடந்த உண்மை. தேர்தல் களத்தில் இது போன்ற தவறான அபாண்டமான பொய் செய்தியை சொல்வது என்பது தான் கோட்டை கொத்தளத்தில் ஆட்சி அதிகாரம் படை பரிவாரம் சுழல் விளக்கு சல்யூட் இவ்வளவும் இருந்தப்ப எதுவுமே பேசாம வாய்மூடி மௌனியாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு பதவி இல்லை என்ற காரணத்தில், ஆட்சி இல்லை என்ற காரணத்தில், அதிகாரத்தினிடத்தில் இல்லை என்ற காரணத்தில் இன்றைக்கு அவர் விரக்தியில மனம் குழம்பி போய் தவறான கருத்துக்களை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறார். இதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும்.